நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் எல்லா கிருபைகளையும் தந்து ஆசீர்வதிக்கிறதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இந்த நாள்ல மகிமைப்படுத்துகிறேன். நாம இன்னைக்கு அன்றைய வார்த்தையை நம்ம ஆராயப் போகிறோம். இன்னைக்கு என்ன வார்த்தை அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம இன்னைக்கு புது வருஷத்துல இருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு ஆசையா இருக்கும். இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போறாங்க, நம்முடைய வாழ்க்கையில அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும். என் வாழ்க்கையில நான் அநேக பாடுகளை போன வருஷம் நான் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு நடுவுல நான் கடந்து போனேன். அப்ப இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு வாஞ்சை இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து இன்னைக்கு சர்ச் போயிட்டு வரும்போது எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. சோ எல்லாருக்குமே நம்மளுக்கு என்ன இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வருஷத்துல என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு வாஞ்சியா இருப்போம். இன்னைக்கு நம்ம நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம தியானிக்கும்படியா யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லும்போது எனக்கு ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வார்த்தையை தாரும். நான் முதல் வருஷத்துல முதல் நாள்ல முதல் செய்தி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை தந்தார். அப்போ நான் எனக்காகவும் சரி, என் கூட இருக்கிற என்னுடைய சகோதரிகளுக்காகவும் சரி, நான் என்ன காரியத்தை நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு வசனத்தையும் இன்னொன்னு ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். அப்ப இந்த 2 வசனமும் என் மண்ணுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. அப்போ அதுலயும் குறிப்பா வனாந்திரத்துல வழியையும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய காரியத்தை நான் உண்டாக்குகிறேன். இல்ல ஆராய்ந்து முடியாத ஒரு காரியத்தை யாரால ஒரு மனுஷனால கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வனாந்திரத்துல வழியே உண்டு, ஆராய்ந்து முடியாத ஒரு காரியம், மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வருஷத்துல செய்ய போகிறார். நிறைய நேரம் நம்ம நம்மளுக்கு காரியங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த வழியில தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சடனா ஒரு நம்ம எதிர்பார்க்காத இப்படி ஒரு காரியம் நடக்குமா நம்முடைய வாழ்க்கையில அப்படின்ட்டு ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அப்படிதானே? ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமணமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா, இல்ல பிள்ளைங்க ஒரு எதுனாலும் ஒரு வீடு வாங்குறது, ஒரு பொருள் சொத்து வாங்குறது, ஏதோ ஒரு காரியம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் அப்படி நடத்தி தருவார். அப்போ அதுதான் நம்ம ஆராய்ந்து முடியாது, நம்ம எண்ணவே முடியாத காரியம். அதே மாதிரிதான் அது அது வனாந்திரத்துல வனாந்திரம்ன்றது ஒரு வனாந்திரம், ஒரு ட்ரை, ஒண்ணுமே இருக்காது. அங்க மனுஷன் நடமாட்டமே இருக்காத ஒரு இதுதான் வனாந்திரம் சொல்லுவோம். ஆனா அந்த வனாந்திரத்துல கூட வழி இருக்கும். வழினா நம்ம எப்பவும் ஒரு வழியா மக்கள் நடமாட்டம் இருந்துட்டே இருந்தாதான் அந்த இடத்துல ஒரு வழி இருக்கும். இல்லைன்னா ஒரு வழி ஆல்ரெடி போட்டிருந்தாங்கன்னா அந்த வழியில நம்ம போக முடியும். ஆனா வனாந்திரத்துல வழியை ஏற்படுத்துகிறதுன்னா ஒரு ஒரு யாருமே போகாத ஒரு இடத்துல கூட வழி இருக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அதுல எனக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ நான் இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு வனாந்திரத்துல வழி, ஒரு புதிய காரியம், ஆராய்ந்து முடியாத ஒரு காரியம், ஒரு ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்மளுக்கு செய்யறேன்னு சொல்றாரு. அப்ப இது குறித்து என்ன ஒரு இது தியானிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, தாவீதுடைய வாழ்க்கைய சடனா நான் பைபிள திருப்பும் போது எனக்கு 1 சாமுவேல்ல தாவீதுடைய ஒரு அந்த இன்சிடென்ட், அவருடைய வாழ்க்கையில வனாந்திரத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் அதன் மூலமாய் நான் சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். அந்த 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் அவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்தது எல்லாமே வனாந்திர வாழ்க்கை தான்.
வனாந்திரம்னா ஒரு சாதாரண வனாந்திரம் இல்ல. ஒரு உயிருக்கு தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது வந்து ஆண்டவருக்காக, சவுலுக்காக யுத்தங்களை செய்து அந்த அந்த ஒரு சவுலுடைய படையில ஒரு முக்கியமான அங்கம் வகித்துட்டு இருந்தாரு. அது எல்லாருக்கும் நம்மளுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். நான் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும்போது, நான் ரொம்ப ஷார்ட்டா தான் அந்த காரியத்த சொல்லி முடிக்க போறேன். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி காரியங்கள் எப்படி இருந்ததுன்னா, சவுலுக்கு தப்பி தாவீத எப்போ வந்து தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லிட்டு அந்த நெறைய தாவீதை புகழ்ந்து ஜனங்கள் பேச ஆரம்பிக்கும்போது, ஆண்டவருடைய அபிஷேகம் தாவீது மேல இருக்குதுன்னு தெரிந்த உடனே என்ன பண்றாருன்னா, சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்கு வகை தேடுகிறார். தாவீது வந்து சவுலின் கைக்கு தப்பி என்ன பண்றார், வனாந்திரத்துல போய் ஒளியிற காரியம். அதுக்கு முன்னாடி வந்து ஆசாரிய கிட்ட போயி அந்த ஆசாரியர் அந்த பரிசுத்த அப்பத்த சாப்பிட்டு அங்க இருக்கிற அந்த பட்டயத்தை வாங்கி கொண்டு போகிற காரியம். இது நிமித்தம் 85 ஆசாரியர்கள ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களை சவுல் கொலை பண்றாரு. அப்ப எவ்வளவு ஒரு வெறியோட சவுல் இருப்பார்ன்னு பாருங்க. தாவீதின் நிமித்தம் அந்த ஆசாரியர்களை கொல்றதுக்கு கூட சவுல் வந்து அஞ்சல. அப்படி இருக்கும்போது அப்படி அந்த சூழ்நிலையில தாவீது தப்பி ஓடுகிறாரு. தப்பி ஓடும்போது திருப்பி பெலிஸ்தர்கள் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா அந்த கேகிலாவுக்கு விரோதமா வரும்போது தாவீதுடைய இது என்னன்னா, ஓ ஓ இ சத்துருக்களுக்கு விரோதமா யுத்தம் மேற்கொண்டு தன் ஜனங்களை காத்துக்கொள்கிற ஒரு ஒரு வேலையில அவர் இருக்கிறாரு. அப்ப அவர் அந்த கேகிலாவுக்கு போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கிறாரு. அந்த சூழ்நிலையிலும் கூட சவுல் வந்து தன்னுடைய எதிராளிய கூட உற்றுவார் போல. ஆனா தாவீத வந்து துரத்திட்டு வராரு. அப்போ தாவீது வந்து நீங்க 1 சாமுவேல் 23 14ல பாத்தீங்க அப்படின்னா, அப்போ ஆண்டவரிடத்துல தாவீது கேட்டு அவர் திரும்பி வனாந்திரத்துல போய் ஒளியிறாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையில் தரித்திருந்தான் அப்படின்ட்டு. அந்த வனாந்திரத்துல அவரு தரித்து இருக்கும்போது, அங்க பாத்தீங்க அப்படின்னா, அஹ் 1 சாமுவேல் 23, 14, 15, 16 வாசிக்கலாம். 16, 17 வாசிக்கலாம். 14ல இருந்து தாவீது வனாந்தரத்திலுள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் வனாந்தரத்திலே ஒரு மலையிலே தங்கியிருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டிலிருந்த தாவீதிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டு பிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்பொழுது நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுல் அறிந்திருக்கிறார் என்றான். அப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது, நான் இந்த இன்சிடென்ட் ஃபுல்லாவே 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே வாசிக்கும்போது, எனக்கு என்ன ஒரு காரியம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்னா, அஹ் சவுல் வந்து தாவீது வந்து சவுலுக்கு பயந்து அங்க ஓடுகிறார். ஓடி சீப் வனாந்திரத்துல இருக்கிறார். ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல இருக்கிறார். என்ன பண்ணணும்னே தெரியாது. கண்டிப்பா தன்னுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில, ஆண்டவர் என்ன பண்றாரு அங்க யோனத்தான் தாவீதோட ஃப்ரெண்டு தான். ரொம்ப ஒரு 2 பேரும் ஒரு எப்படின்னா, அவ்ளோ ஒரு ஐக்கியமா இருந்தவங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, யோனத்தான அனுப்பி அங்க தாவீதுடைய அந்த இருதயத்தை திடப்படுத்துறார். ஒரு எப்படி அப்படின்னா, நீ தான் இஸ்ரவேலின் ராஜாவா இருப்ப அப்படின்னு. ஆனா வனாந்தரத்துல செத்து போகிற ஒரு நிலைமையில அங்க தாவீது ஓடிட்டு இருக்காரு ஒளிச்சு. ஆனா அந்த வனாந்திரத்துல அந்த ஒரு வனாந்திரமான அந்த வாழ்க்கையில, அந்த வனாந்திரத்துக்குள்ள இருக்கும்போதும், எங்க தாவீது சோர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க யோனத்தானுக்கு கண்டிப்பா யோனத்தான் தான் அந்த ராஜ்யபாரத்துக்கு உரியவன், சவுலுடைய குமாரன். ஆனா வந்து அந்த இடத்துல நீ தான் இஸ்ரவேலின் ராஜாவா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் தகப்பனாகிய சவுலின் கை உன்னை பிடிக்க மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க திடப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது ரொம்ப ஒரு இதுவா இருந்தது. எப்படின்னா,
என்னதான் இருந்தாலும் வந்து யோனத்தான் அவனுக்கு சிநேகிதனா இருந்தா கூட ராஜ்யபாரம் அவனுக்கு இல்ல அப்படின்னாலும் அந்த காரியத்துல வந்து அவன் போய் இது தெரிஞ்சிச்சுன்னா சவுல் கண்டிப்பா வந்து யோனத்தானையுமே ஒருவேளை கொலை பண்ணுவாரு. ஆனா அந்த இடத்துல வந்து அவர் அங்க போய் தாவீதின் கைகளை திடப்படுத்துகிற கர்த்தருக்குள் திடப்படுத்து தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்முடைய வாழ்க்கை நான் கற்றுக்கொண்ட ஒருவேளை இது உங்களுக்கு எப்படி இது புரியுது அப்படின்னு தெரியல. பட் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல நம்ம ஒரு வனாந்திரத்துக்குள்ள நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பாரு. நீ பெரிய காரியத்தை நான் உன் வாழ்க்கையில செய்வேன். ஒரு நிறைய நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்களை கிடைக்கும் வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இருப்பாரு. ஆனா நம்மளுக்குள்ள பெரிய போராட்டங்களும் சூழ்நிலைகள் ரொம்ப அதற்கு சுத்தமா சாதகமே இல்லாத ஒரு நிலையில நாம போயிட்டு இருப்போம். ஐயோ இது இப்படி போகுதே, நான் ஆரம்பித்தது இப்படி இருந்தது. ஆனா அங்க தாவீதுடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னா ஆரம்பம் வந்து எப்படி இருந்ததுன்னா ராஜாவுக்கு மருமகனா ஆகி ராஜாவோடு கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தாவீதுடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னா வனாந்திரத்துல ரொம்ப மோசமான நீங்க இந்த 1 சாமுவேல் 23 படித்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான உயிருக்கு பயந்து தப்பி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அதை விட அது நீங்க ஃபுல்லாவே வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் வாழ்றதுக்கு நம்ம செத்து போயிடலாமான்ற நிலைமையில வரைக்கும் தாவீது போயிருப்பாரு. ஆனா ஆண்டவர் வந்து எப்படி பாருங்க அந்த வனாந்திரத்துக்குள்ள அந்த சோதனை நேரத்திலையும் அவர் திடப்படுத்துகிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒருவேளை நீங்க வாக்குத்தத்தங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்தார். ஆனா அது நிறைவேற முடியாத ஒரு நிறைவேறவே செய்யாது. இங்க பாருங்க ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அங்க கழுத்துக்கு கத்தி வரைக்கும் வந்த சூழ்நிலை. அப்போ சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றார்? யோனத்தானை அனுப்பி அங்கு திடப்படுத்துகிற ஒரு காரியம். அடுத்து நீங்க பாத்தீங்க இது வந்து இது எந்த வனாந்திரத்துல நடக்குதுன்னா சீப் வனாந்திரத்துல நடக்குது. அதுக்கப்புறம் போயிடுறாங்க. திரும்பி என்ன ஆகுது அப்படின்னா தாவீது ஓட நடமாட்டத்தை சவுளுடைய ஆட்கள் போய் சவுலுக்கு சொல்லி கொடுத்து எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கும்போது அடுத்து வந்து தாவீது அடுத்த வனாந்திரத்துக்கு போறாரு. எந்த வனாந்திரம்னா 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 24, 25 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஏஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். அப்போ முதல்ல ஒரு வனாந்திரம் அந்த சீப் வனாந்திரத்துல இருக்கிறான். அங்க வந்து தாவீது தேடி யோனத்தான் வந்து கர்த்தருக்குள்ள அவரை திடப்படுத்தி இது பண்ணிட்டு போறான். அடுத்து வந்து தாவீது எங்க ஓடி போறாரு? அடுத்து சவுலுக்கு பயந்து ஓடி போகிறார். அதே அடுத்தடுத்து தொடர்ச்சியாய் அடுத்த வனாந்திரம் மாகோன் வனாந்திரத்துல. அப்போ அந்த இடத்துல கேள்விப்பட்டு தாவீதே என்ன பண்றாரு? பின்தொடர்றாரு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே அது வனாந்திரமா இருக்குது. அது மலை பாங்கான இடமா இருக்குது. அந்த மலையில வந்து நீங்க அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல போகிற ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சவுல் பக்கத்துல அந்த நீங்க பாத்தீங்க அப்படின்னா சவுல் புடிச்சிருவாரு. அந்த 26ஆம் வசனம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். ஆல்மோஸ்ட் பிடிக்கிற அந்த சூழ்நிலை வரும்போது அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வனாந்திரம் பிடிக்கப்படுகிற சூழ்நிலை. ஆனா அங்க என்ன ஆகுது? ஆல்ரெடி இஸ்ரவேலுக்கு விரோதமா பெலிஸ்தர் எப்ப பார்த்தாலும் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சவுலுக்கு அந்த யுத்தத்தையோ அதையோ பாக்குறதுக்கு நேரம் இல்ல. அவனுக்கு எப்படியாச்சும் தாவீதை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ தாவீது தொடர்ந்து வரும்போது அந்த பிடிக்க போற நேரத்துல ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் தான் அந்த செய்தியை என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அப்படித்தானே? பெலிஸ்தர் வராங்க, நாட்டை பிடிக்க போறாங்க அப்படிங்கும் போது அவன் என்ன பண்றான், டிஸ்ட்ராக்ட் ஆகி தாவீதை விட்டுட்டு அங்க போகிற ஒரு காரியம். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் வந்து தாவீதை காத்து ஒரு வழியே தாவீதுக்கு அங்க ஏற்படுத்தி கொடுக்கிறார். முதல்ல வந்து அந்த வனாந்தரத்துல சீப் வனாந்தரத்துல என்ன ஆகுதுன்னா, யோனத்தான் அனுப்பி அந்த சோர்ந்து போன ஒரு தாவீதுக்கு ஒரு பலப்படுத்துகிற, அவனுடைய கையை திடப்படுத்துகிற ஒரு காரியம். இங்க பார்க்கும்போது ஒரு அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் ஒரு கையில மாட்டினோம்னா செத்து போனோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த இடத்துலயும் ஆண்டவர் என்ன பண்றார், ஒரு வழியே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலயும் சில நேரம் எல்லாமே முடிந்து போயிட்டு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருகிற நேரத்துல ஒரு அந்த வனாந்திரத்துல நம்ம போயிட்டு இருப்போம். அங்க அவ்வளவுதான், இனிமே இதுக்கு மேல எதுவுமே நடக்காது, அவ்வளவுதான். எப்படி இருந்திருக்கும்ல தாவீதுக்கு. எனக்கு அந்த இன்சிடென்ட் அப்படி, ஒருவேளை நீங்க இது எப்படி இது பண்றீங்கன்னு தெரியல, பட் எனக்கு வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது வந்து வனாந்தரம்ன்றதே நம்மளுக்கு தெரியும் அது எப்படி மோசமா ஒரு ஒரு ஒழுங்கா சாப்பாடு இருக்கு. தாவீதுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, சாப்பாடு எல்லாம் ஒன்றும் இல்ல, ரொம்ப மோசமா, கூட கொஞ்சம் கூட்டம் ஆட்கள், அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி அலைந்து திரிந்து ஒரு மாதிரி அழுக்கோட ஒரு மாதிரி கிறுக்கின மாதிரிலாம் இருந்த ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அப்போ அப்படி இருக்கிற இடத்துல அவனை திடப்படுத்தினார் ஆண்டவர். அவனை அந்த சவுலின் கைக்கு தப்புவிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இதை மேற்கொள்வோம், இது நம்மள மேற்கொண்டுருமா, இல்லைன்னா நம்ம இந்த இதுல நம்ம விழுந்துருவோமா, இல்ல நம்ம அவ்வளவுதானா, இல்ல நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே இல்ல, இது நிறைவேறாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார், ஜீவனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் அந்த நம்முடைய வாழ்க்கையில தந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்பவும் அதுதான் சொல்லுவேன். நம்மளே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒருவேளை நீங்க நான் ஆண்டவரை விட்டு விலகி தூரம் போயிருக்கிறேனோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம். இல்ல ஆண்டவர் தந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு நான் பாத்திரம் இல்லாம இருக்கலாம் அப்படின்ட்டு, இல்ல நான் விசுவாசத்துல குறைந்து இருக்கிறேனா இல்ல அப்படின்னு. நான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதான் ஒரு சின்ன இன்சிடென்ட்னாலும் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அவர் அங்க அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாய். இஸ்ரவேலில அவர் ராஜாவா இருப்பான்னு சொல்லிட்டு சாமுவேலின் மூலமா அபிஷேகம் பண்ணார். ஆனா அவன் போன பாதை எவ்வளவு மோசமா இருந்தாலும், ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை ஒவ்வொரு காரியத்திலையும் அவனை தப்புவித்து வழி நடத்தி தன்னுடைய அந்த அவன் அவன் இதெல்லாம் வந்து தாவீதும் கூட நினைச்சே பார்த்திருக்கோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து முடியாத காரியம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமா? நம்மளுக்கு எதிரியா இருக்கிறான், யோனத்தானுக்காக தான் சவுல் வந்து தாவீதை கொலை பண்ணணும்னே யோசிக்கிறது. ஏன்னா ராஜ்யபாரம் தான் குமாரனுக்கும் தன் சந்ததிக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சூழ்நிலை, அந்த இடத்துல அவனுடைய குமாரனை கொண்டு அவனை திடப்படுத்துகிற காரியம், அதே நேரத்துல அவனை ஒரு ஆபத்துல இருந்து அப்படி ஒரு நெக் டு நெக் சாகடிக்கிற அந்த டைம்ல வந்து ஆண்டவர் அவனை காத்து வேற ஒரு செய்தி வந்து சவுல் போகிற ஒரு காரியம், அதுல தாவீது தப்பித்து இது பண்றது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாத்தீங்க அப்படின்னா, 1 சாமுவேல் 24:1 வாசிக்கலாம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என் கெரியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ இங்க பார்க்கும்போது அடுத்த ஒரு வனாந்திரம், அடுத்தது இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கேதி வனாந்திரம். அங்க சீப் வனாந்திரம், மாகோன் வனாந்திரம், அடுத்தது வந்து என்கேதி வனாந்திரம். இங்க நீங்க நம்ம பார்த்தா இந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சவுல் திருப்பியும் நிறைய ஜனங்களை எப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் என்ன பண்றான், வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். அந்த என்கேதி வனாந்திரத்துல தாவீது ஒளித்திருக்கிற அப்ப தேட வர்றாங்க. அந்த நேரத்துல சவுல் வந்து இந்த மல்லஜலாதிக்கு போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, தாவீத ஒரே கெபில தான் பக்கத்துல இருக்கிறாங்க. அப்போ தாவீதின் மனுஷர் என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் சவுல கொன்று போட்டுரும், கரெக்டா அந்த அவரை டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாவீது என்ன சொல்றாரு,
நான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சால்வையின் தொங்கலை மட்டும் இது பண்ணிட்டு வராரு. அப்போ எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி பார்க்கும்போது வந்து நீங்க இந்த 1 சாமுவேல் 24 ஃபுல்லாவே நீங்க பார்க்கும்போது வந்து கேக்குறாரு. இந்த 1 சாமுவேல் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 சாமுவேல் 24:14 சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளு பூச்சியா, நீர் யாரை பின்தொடருகிறீர் அப்படின்னு கேக்குறாரு. எவ்வளவு ஒரு இதா இருக்குல்ல. தான் ஒன்றுமே இல்ல அப்படின்றத அங்க தாவீது இது பண்றாரு. எதுக்கு இப்படி என்ன போட்டு பாடாப்படுத்துறீரு? நான் உம்மை கொலை பண்ணணும்னா இந்த சால்வைய இது பண்ணிட்டு சொல்றாரு. உம்மை கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா நான் பண்ணியிருக்கலாம். ஆனா கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உங்க மேல நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்கும்போது ஆம், நீங்க பார்க்க ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அந்த இடத்துல நடந்தது. எப்படி அப்படின்னா 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 16ல இருந்து நீங்க வாசிக்கலாம். 16ல இருந்து 20 வரைக்கும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24 16 to 20. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தான் மற்றவனை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் என்று இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைப்படும் என்று அப்போ அறிவேன். இந்த இடத்துல எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஆராய்ந்து முடியாத ஒரு காரியங்க நடக்குது இல்ல. சவுலுடைய வாயிலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை வந்து தாவீதுக்கு கேட்கப்படுகிற ஒரு காரியம். அதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன தாவீதை குறித்து அவ்வளவு வெறியோட தாவீதை கொலை பண்றதுக்கு சுத்திட்டு இருக்கிற சவுல் சொல்லுகிற ஒரு காரியம், நீ என்னை பார்க்கலாம், நீ வந்து என்னது நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனா நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில நிலைவரப்படும் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங். ஆராய்ந்து முடியாத தாவீது நினைச்சே பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா சவுலுடைய கேரக்டர் அந்த மாதிரி. தாவீதுக்கு உதவி செய்த அந்த ஆசாரியர்களையே சவுல் கொன்று போட்டாரு. சவுல் அவ்வளவு ஒரு வெறியோட எப்ப பார்த்தாலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தாவீதை தேடி போய் இஸ்ரவேல ஆள்னாரா இல்ல இதுல பெலிஸ்தர்கள் ஒரு பெரிய எதிரிகளா அவங்களுக்கு இருந்தாங்க. அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பொருட்டா தெரியல. அவருக்கு தாவீது தான் ஒரு பொருட்டா இருந்தாரு. தாவீதை துரத்திக்கிட்டே இருந்தாரு. ஆல்மோஸ்ட் தாவீது ஒரு யங் ஏஜ்ல இருந்து ஒரு நிறைய ஒரு கிட்டத்தட்ட அவர் 40வது வயசுல அவர் இஸ்ரவேலின் ராஜாவானார். ஆனா அதுக்கு இடைப்பட்ட நிறைய காலகட்டம் அவருடைய வாழ்க்கை வனாந்திரத்துலதான் இருந்தது. ஆனா ஆண்டவர் வந்து அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் வந்து தாவீது எதிர்பார்க்காத, கண்டிப்பா தாவீது என்ன நினைச்சிருப்பாரு, இவ்வளவு 3000 பேரை கூட்டிட்டு ஒரு குட்டி ஒரு கூட்டத்தை கையில ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு ஆயுதமோ எதுவுமே இல்லாம சுற்றி திரிந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் வந்து காத்து வழி நடத்தி அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாது. அதே நேரத்துல தன்னுடைய சத்ரு வாயிலிருந்தே நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய், உன் கையில ராஜ்யபாரம் திடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம ஆராய்ந்து முடியாத, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். ஆனா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கணும். தாவீதை போல ஒரு அந்த அந்த இடத்துல வந்து தாவீதை குறித்து ஒரு சத்ருவே சாட்சி சொல்லுகிற ஒரு காரியம், நான் உனக்கு தீமை செஞ்சேன் ஆனா நீ எனக்கு நன்மை செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானும் கற்றுக்கொண்ட காரியம். நம்ம ஆண்டவரத்துல நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரமான சூழ்நிலையா இருக்கும், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடிக்கு நிறைய போராட்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். சத்ரு அநேக காரியங்களை நம்மளுக்கு விரோதமாய் கொண்டு வருவான். நம்ம ஒருவேளை நம்ம என்ன சொல்றது, யோபுடைய மனைவி சொன்ன மாதிரி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வீக் கிறிஸ்மஸ் சர்வீஸ் முடிச்சுட்டு நாங்க வெளியே வரும்போது ஒரு ஃபேமிலி எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஒரு சகோதரி இங்க நர்ஸா இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டும் நர்ஸா இருக்காங்க, 2 பிள்ளைங்க அவங்களுக்கு.
அந்த சகோதரி சர்ச்சுக்கு வரல. அப்போ அவங்க பிள்ளைங்கலாம் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அவங்க ஏன் வரலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, "உங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு 2 கிட்னியும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கு" அப்படின்னாங்க. அப்போ நான் ஆச்சரியமா கேட்டேன். "ஏன் அவங்க சிக்கா இருந்தாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேபி பொறந்ததுல இருந்தே அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆகி, அவங்களுக்கு ஃபுல்லாவே டயாலிசிஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு 5 வருஷம் முன்னாடி அவங்க திரும்பியும் அவங்க ஒரு யங் ஏஜ்ல அவங்க கல்யாணம் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி டைம்லயே அவங்களுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு, அப்புறம் அந்த இதுலயே ட்ரீட்மெண்ட்லயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2ண்ட் பேபி ஒரு 5 வருஷம் முன்னாடி, அந்த ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு வந்து ஒரு 12 இயர்ஸ் இருக்கும். இந்த 2வது பேபி வந்து டெலிவர் ஆனது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. இந்த பையன் வயித்துல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிட்னி ஓ சுத்தமா ஒர்க்கே பண்ணல. டாக்டர்ஸ் வந்து இந்த குழந்தையே வச்சுக்க கூடாது. அபார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லும்போது, அவங்க ஒத்துக்கவே இல்லையாம். ஆண்டவர் எங்களுக்கு தந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அவ்ளோ ஒரு விசுவாசமா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு அந்த ப்ராப்ளம் டயாலிசிஸும் பண்ணிட்டு, எப்படி இந்த பேபிய டெலிவர் பண்ணாங்க தெரியல. ஆனா அதுக்கப்புறமும் வந்து அவங்க சர்ச்சுக்குலாம் வருவாங்க. ஆனா கொஞ்சம் நல்லா பிளம்பியா இருக்கிறவங்க கொஞ்சம் வீக்கா தெரிவாங்க எப்பவுமே. நான் நினைப்பேன் இந்த சிஸ்டர் ஏன் எப்பவும் டயர்டா இருக்காங்க. ஒரு மாரி கண்ணெல்லாம் சோர்ந்து போய் ஒருவேள நர்ஸா இருக்கிறனால நைட் டியூட்டிலாம் பார்த்துட்டு சர்ச்சுக்கு வராங்கன்னு நான் அப்படிதான் நினைப்பேன். அப்புறம் ரீசென்ட்டா கூட ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் பிஃபோர் அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. நான் ரொம்ப சிக்கா இருந்தேன். ஆனா ஆண்டவர் இப்ப நல்ல சுகம் தந்தார். அப்படிதான் சொன்னாங்க. ஜெனரலா சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. சரி ஓகே. அப்புறம் நான் வெளிய வரும்போது கூட அவங்ககிட்ட கேட்டேன். சிஸ்டர் உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? என்ன பண்ணுதுன்னு கேட்கல. உடம்பு எப்படி இருக்கு சிஸ்டர்ன்னா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ, திடீர்னு 2 கிட்னியும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, எனக்கு அப்படி ஒரு ஷாக் ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் சர்வீஸ் முடிச்சுட்டு வெளிய வரும்போது. அப்பதான் என்னன்னு கேட்டா, என்ட்ட சொன்ன சிஸ்டர் சொல்றாங்க, யாருக்குமே நம்ம சர்ச்லயும் தெரியாது, அவங்க ஃபேமிலிலயும் தெரியாதாம். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஃபுல் டயாலிசிஸ்ல இருந்திருக்காங்க. இதுல வேலைக்கும் போயிட்டு இருந்திருக்காங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்காக டோனருக்காக வெயிட் பண்ணி அதுவும் கத்தார்ல வந்து புக் பண்ணா, உங்களுக்கு தெரியும் யாருக்கு இங்க பிரையாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்ளோ ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேல மட்டும் தான். மனுஷங்க கிட்ட யார்கிட்டயும் இந்த பிரச்சனைய பத்தி சொல்ல ஈவன் பேரண்ட்ஸ்க்கே 2 இயர்ஸ் முன்னாடி தான் தெரியுமாம். அவங்களுக்கு இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. கூட பிறந்த பிரதர்லாம் இங்க இருக்காங்க கத்தார்ல. ஆனா அவங்களுக்குமே தெரியாதாம். 2 இயர்ஸா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் தெரியும். பட் டோனருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுல யாருக்குமே அவங்க சொல்லவும் இல்ல. அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் உள்ளயே வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இந்த ட்ரீட்மென்ட்க்குலாம் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு 1 மந்த் பிஃபோர் வந்து ஒரு டிசீஸ்டு பெர்சன் இறந்திருக்காங்க. அவங்களோட 2 கிட்னியுமே நல்லா இருந்திருக்கு. பட் டோனர்னுமே ஒரு கிட்னி தான் ஒருத்தருக்கு குடுப்பாங்களாம் டிரான்ஸ்பிளான்ட்க்கு. ஆனா, ஆச்சரியமா அந்த ஒரு டாக்டர் இவங்களுக்கு ட்ரீட் பண்ண டாக்டர் வந்து இந்த 2 கிட்னியும் இவங்களுக்கு செட் ஆகுது. இந்த 2 கிட்னியும் இவங்களுக்கு தான் குடுக்கணும். யூசுவலி வந்து பிழைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தங்களுக்கு ஒரு கிட்னி தான் குடுப்பாங்க. யூசுவலா எந்த ஊர்லயும், எந்த இதுலயும் நடக்காத ஒரு காரியம். 2 கிட்னியுமே அந்த சிஸ்டருக்கு குடுத்து இப்ப டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி, அவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னு. எனக்கு அத கேட்டுட்டு ரியலி சொல்றேன். அவங்கள நான் இத்தன வருஷமா எனக்கு தெரியும். ஒரு நாள் கூட அவங்க முகத்துல ஒரு வலியோ, வேதனை ஒரு டல்லா இருப்பாங்க அவ்வளவுதான். எல்லா வாரமும் டயாலிசிஸ் பண்ணிட்டு அ ஹ ட்ரீ இது வேலைக்கு போயிட்டு இதுல 2வது பையன் 5 வயசு இப்போ. பெரிய பொண்ணு 12 வயசு. பொண்ணும் எல்லாம் சர்ச் ஆக்டிவிட்டி ஹஸ்பண்டும் சர்ச் ஆக்டிவிட்டிலலாம் இருப்பாங்க. உண்மையாவே ஆண்டவர் குடுத்த பெலன். அவங்கள பார்க்கும்போது இப்படி ஒரு விசுவாசத்த ரியலி சொல்றேன். இதுல ஒரு எப்ப எதுக்கு அவங்க யார்கிட்டயுமே சொல்லல இந்த பிரச்சனைய அப்படி சொல்லும்போது, நெறைய பேர் வந்து நீங்க எப்படி இருக்கீங்க? நம்மள ஒரு மாரி ஒரு இதுவா பார்க்க ஆரம்பிச்சு, அது நம்மள விசுவாசத்த தகர்க்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க போல. அப்படி அவங்க அவ்ளோ ஒரு எனக்கு இத கேட்டுட்டு ரியலி சொல்றேன். இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன். ஒரு கிட்னி கிடைக்கிற இடத்துல ஆண்டவர் பாருங்க, அந்த 2 கிட்னியும் அந்த சிஸ்டருக்கு தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் அப்போ நம்ம நம்ம ஆராய்ந்து முடியாத காரியத்த எல்லாம் ஆண்டவரால நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். ஆனா நம்மளுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் வேணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மள கைவிட மாட்டார். அவர் கைவிட்டாலும் எனக்கு பரவால்ல. நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் கடைசி வரைக்கும் ஜீவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தாவீது வந்து ஆண்டவர் சவுல ஒப்புக்கொடுத்தாரு தாவீதுடைய கையில. ஆனாலும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவர் மேல நான் கைப்படும் ராஜாவ ஆக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல சான்ஸ் கிடைச்சுச்சுன்னு புடிச்சு சவுல கொலை பண்ணிட்டு, அவர் அப்படி யோசிக்கவே இல்ல. ஆனா நம்ம நெறைய நேரங்கள்ல நம்முடைய சத்துருக்கள்
இல்ல சத்துருக்கள் இதாகி வரும்போது ஒருவேளை நம்ம மனசுக்குள்ள சந்தோஷப்படுவோம். எனக்கு இவன் இப்படி பண்ணான், அதனாலதான் இவன் இப்படி ஆனான் அப்படின்ட்டுலாம் நினைப்போம். ஒருவேளை இல்லைன்னா நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு காலம் தாமதம் ஆகும்போது நம்ம சோர்ந்து போய் நம்ம முறுமுறுக்கிற காரியம், இல்லைன்னா நம்ம பலவீனப்பட்டு நம்ம சோர்ந்து போகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். நானும் இந்த அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்க பேரு சாரா. அவங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. 1 வருஷம் 1 மாசம் ஆயிருக்கு. நல்லா நல்லா நார்மலா இருக்காங்க. பட் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகும்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு இப்ப வீட்ல ரெஸ்ட்ல இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நம்ம ஒரு வசனத்த கூட வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆமென். அப்போ நம்ம நம்ம அத 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 எதிர்பார்க்க நம்ம இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு கூட நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அந்த ஒரு இது இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம விசுவாசிக்காத ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் உங்களை ஒவ்வொரு பாதையிலையும் வழி நடத்தி கொண்டு போவார். கடைசியில நம்மளை என்ன பண்ணுவார்? அவருடைய அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.